இந்த வீடியோவில் நம்ம என்கோடிங் அண்ட் டீகோடிங் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேப்பரில் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், A to Z எழுதிட்டு அதுக்கு வந்து 1 to 3 எழுதி வச்சுக்கோங்க. இந்த சைடு வந்துட்டு A வந்து 1 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இந்த சைடு எழுதி வச்சுருக்கேன். இங்கே இந்த பக்கம் எழுதியிருக்கிறது என்ன எழுதியிருக்கேன்னா Z-லேருந்து 1 to 3 எழுதியிருக்கேன். ஓகேவா? அதாவது ஸ்ட்ரைட் ஆர்டர் எழுதியிருக்கேன், ரிவர்ஸ் ஆர்டர்லேயும் 1 to 3 எழுதியிருக்கேன். இப்போ வந்துட்டு சன்ஷைனை வந்துட்டு இந்த மாதிரி டீகோட் பண்ணியிருக்காங்க. 3 வந்து அப்போ டீகோட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சன்ஷைன் எழுதுகிறேன். அப்புறம் அது கூட டீகோட் பண்ண வேல்யூஸும் எழுதுகிறேன். இது V TIJOF. இப்போ அதுக்கான ரெஸ்பெக்டிவ்ஸ் நம்பர்ஸ் எழுதுகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்ஸுக்கு வந்து 19, யூக்கு வந்து 21, என்க்கு வந்து 14, எஸ்ஸுக்கு 19, ஹெச்க்கு 8, ஐக்கு வந்து 9, என் வந்து 14, இ வந்து 5. அப்புறம் டி வந்து 20, வி வந்து 22, O வந்து 15, T வந்து 20, I வந்து 9, J 10, O 15, F வந்து 6. இப்போ பாருங்கள், மேலே இருக்க நம்பர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கேல்குலேட் பண்ணலாம். இங்கே 19 இருக்குது, இங்கே 20 இருக்குது. அப்போ 19ஓட +1 போட்டோம்னா இங்கே 20 வருதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே 21 இருக்குது, இங்கே 22 இருக்குது. அப்போ இங்கேயும் +1 தான் போட்டுருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு பேட்டர்ன் கண்டுபிடிச்சாலே மீதி பேட்டர்ன்லாம் தெரிஞ்சிடும். எல்லாமே அப்போ இங்கே +1 தான் போட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு 2 பேட்டர்ன் வந்து இங்கே ஒரு நம்பர் சேஞ்ச் ஆகிருந்ததுனா தான் நம்ம தேர்ட் பேட்டர்னும் கண்டுபிடிக்கணும். இப்போ இது ஃபஸ்ட்டு பேட்டர்னும் அதே தான், செகண்ட் பேட்டர்னும் அதே தான்னா அப்போ ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அப்போ எல்லாத்துலேயுமே வந்து +1 தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி அப்போது 3க்கு எழுதுறேன். அப்போ எம்க்கு 13, ஓக்கு 15, இந்த ஓக்கு 15, என்னுக்கு 14. அப்போ இது கூட நம்ம ஆட் பண்ணோன்னா இங்கே 14 ஆகும், இங்கே 16 ஆகும், இங்கே 16 ஆகும், இங்கே 15 ஆகும். அப்போ அதோட ரெஸ்பெக்டிவ் நம்பர் எழுதும் போது இது N, 16 வந்து என்ன நம்பர் P, இதுவும் P, 15 என்ன நம்பர் O. ஓகேவா? இப்போ NPPO கொடுத்துருக்க ஆப்ஷனில் B ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்போ இப்படி தான் டீகோட் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலாக நம்ம பார்த்ததுமே போட்டிருக்கலாம். எஸ்ஸுக்கு அப்புறம் T வருது, யூக்கு அப்புறம் V வருது, Nக்கு அப்புறம் O வருது. அப்போ எம்முக்கு நெக்ஸ்ட்டு, ஓக்கு நெக்ஸ்ட்டு இப்படின்னு சொல்லி இதை பார்த்தோன்னே போட்டுடலாம். பட் இந்த மாதிரியான லாஜிக் தான் இதுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால இதுக்கு நான் டீடைல்டு சொல்யூஷன் கொடுத்தேன். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ராங்குக்கு வந்துட்டு ஒரு டீகோட் கொடுத்துருக்காங்க, ரைட்டுக்கு என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதை நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா ராங் இருக்கா, இதை வந்துட்டு ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதுனா இது கிடச்சிருக்கு. G N G அப்புறம் நெக்ஸ்ட் N O R W. கரெக்டாக? இப்போ அதே மாதிரி இந்த ரைட்டை வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் போட்டு பார்ப்போம். ரைட் பாருங்கள், RIGHT. இப்போ இதே ரிவர்ஸ் ஆர்டரில் T வரும், இங்கே H G I R. ஓகேவா? இந்த இதை வந்து ஆப்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இங்கே தான் TH ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஆனால் இங்கே IG இருக்குது, இங்கே வந்து GI இருக்குது. அப்போ வந்துட்டு இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணலை. ஓகேவா? வேறு என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். அப்போது எதை மாதிரியான டீகோட் யூஸ் பண்ணுறாங்கன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ராங் எழுதுகிறேன். அப்புறம் அதுக்கு டீகோட் கொடுத்த வேல்யூஸும் எழுதுகிறேன். ஓகேவா? இப்போ அதுக்கான ரெஸ்பெக்டிவ் நம்பர் எழுதுகிறேன். ஸோ இப்போ டபிள்யூக்கு வந்துட்டு என்ன நம்பர் 23, ஆருக்கு 18, ஓக்கு 15, என்னுக்கு 14, ஜிக்கு 7. இப்போ அதே மாதிரி இது வந்து இங்கே 7, 14, ஓக்கு வந்து 15, ஆருக்கு வந்துட்டு 18, டபிள்யூக்கு வந்து 23. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து இப்படி கொடுத்துருக்காங்களே இந்த நம்பரு, அதை டீகோட் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அசெண்டிங் நம்பரில் எழுதியிருக்காங்க. ஸோ சின்னதுலேருந்து பெருசு. அசெண்டிங் நம்பர்னால் என்ன, சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எழுதுறதுக்கு தான் வந்து அசெண்டிங் சொல்லுவோமா. ஸோ அப்போது டீகோட் எப்படி பண்ணியிருக்காங்க, அசெண்டிங் நம்பர், இங்கே நம்ம வேல்யூ எழுதியிருக்கோம்ல, இந்த வேல்யூவை வந்து அசெண்டிங் நம்பரில் எழுதி டீகோட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி ரைட்டுக்கு நம்ம எழுதுவோம், RIGHT. இப்போ ஆருக்கு என்ன எழுதியிருக்காங்க 18, ஐயோட வேல்யூ என்னது 9, ஜியோட வேல்யூ என்னது 7, ஹெச்சோட வேல்யூ 8, டியோட வேல்யூ வந்துட்டு 20. இப்போது இந்த கொடுத்துருக்க வேல்யூஸ் மேலே எழுதியிருக்கோம்ல நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸ் ஆனது அசெண்டிங் ஆர்டரில் எழுதலாம். அப்போ இருக்கிறதுலே சின்னது எது, இந்த 7 தான். அப்போது ஃபஸ்ட்டு 7ஓட வேல்யூ என்னது 7, 7ஓட வேல்யூ என்னது G. நெக்ஸ்ட் நம்பர் என்னது 8,
8 8க்கான வேல்யூ h. நெக்ஸ்ட் என்ன நம்பர் 9, அதோட வேல்யூ I. நெக்ஸ்ட் 18 20 பார்க்கும்போது 18 தான் சின்ன நம்பர், அப்போ R. நெக்ஸ்ட் என்ன நம்பர் 20t. இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனை செக் பண்ணி பார்க்கலாம். GHIRT வந்து ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ அப்போ இந்த பேட்டர்ன் தான் இந்த டீகோடிங்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் வேறு செட் ஆஃப் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.